ஹலோ மெண்டல் தள்ளிப்போ மெண்டல், நான் ஓவர்டேக் பண்ணணும் மெண்டல். அண்ணா பிஸியான ஆளு, நீங்க எப்படி ரைடுக்கு வரீங்க? இப்போ இதுக்கு வந்து நான் பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேரை வந்து நாங்க இன்னைக்கு மங்களகரமா பிரதிஷ்டை பண்றோம். உன்னுடைய பேர் இன்று முதல் ஷேர் ஆட்டோ, இன்னும் 3 வீல் ஆட்டோ. நீ ஓவர்டேக் பண்றதுக்கு எங்களுக்கு ஏன் லைட் அடிச்சு காட்டுறா? காவேரி யார் சைட்ல போய்கிட்டு இருக்கு, ஒட்டி ரோடு போயிட்டு இருக்கு, ரயில்வே ட்ராக் போகுது. ஐயா ஐயா பார்த்து ஏறு, பக்கு பக்குன்னு இருக்க. ஒவ்வொரு இதுக்கும் டோல்கேட் போட்டு காசை வாங்கி நம்ம பைபாஸ்ல போறோமே. சார் வணக்கம் சார், நம்மளே கூப்பிட்டாரு. மாறுகோ மாறுகோ மறுகடி. நம்ம மோகன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நம்ம மோகன் ஐயா யாருமே இல்லை போல இருக்க. ஒத்துக்கடை வரியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க போறாரு. டெல்லிக்கு போய் செவப்பாயிட்டீங்க என்னங்க, வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அரிசி பருப்பு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாப்பாடு. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தசை பார்த்திருந்து திருச்சிக்கு பக்கத்துல காவேரி ஆத்தங்கரையில இருந்து காயல். ஆமா, காயல் வந்து நேத்து திருச்சிக்கு வந்தாப்புல, அப்புறம் தங்கினாப்புல, அப்புறம் சோறு தின்னாப்புல, அப்புறம் தூங்கினாப்புல. இப்போ காலையில ரைடு எடுத்துட்டு வண்டியை கிளப்பிட்டாப்புல. ஆமா, இதுதான் நான் சொல்றதுக்கு இன்னைக்கு வீடியோ ஆரம்பிச்சிருக்க பார்த்துடுங்க. இங்க காவேரி கரையோரம் நல்லா தண்ணி இருக்கு பார்த்துடுங்க, ஃபுல்லா தண்ணி தாங்க. நான் அது மெட்ராஸுக்கு போறதுக்கு ரோடு பார்த்துடுங்க. இது திருச்சிக்குள்ள போற ரோடு. இந்த இது செந்தில் அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்ம செந்தில் அண்ணன் வந்துட்டாப்ல. அண்ணா பிஸியான ஆளு, நீங்க எப்படி ரைடுக்கு வரீங்க? அப்பப்ப பிஸி ஆயிடும். அந்த சிரிப்பில் 1000 வருஷம் இருக்கு என்ன? ஆமா, அது ஒன்றும் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியாது. எங்க கஷ்டம் எங்களுக்கு. நாம எங்க இன்னைக்கு வந்து கொரில்லாவும் நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ். இப்போ இதுக்கு வந்து நான் பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நேற்றே சொன்னேன், போன வீடியோவில், அதான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பேரை வந்து நாங்கள் இன்னைக்கு மங்களகரமா பிரதிஷ்டை பண்றோம் இந்த ஆத்தங்கரை ஓரத்துல. அப்படிதானே? காவேரி கரை. ஐயோ, ஆத்தங்கரையில துஷ்டி தலைக்க செய்வாங்க, கழிப்பாங்க. பேர் வச்சு பிரதிஷ்டை பண்றீங்களா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஆறு எப்பவுமே நமக்கு அந்த நீர் தானங்க ஆதாரம். காவிரி ஆத்தங்கரையில நல்ல குயில்கள் பாடுற ஓரத்துல நான் வந்து வண்டிக்கு பேர் சுட்ட போறோம். பேரத்தை முன்னாடி சொல்லணுமோ? இருங்க. உன்னுடைய பேர் இன்று முதல் வேம்புலி என்று அழைக்கப்படுகிறது. காடு கரை கம்மா என்று கூட பார்க்காமல் வேகமாக உருண்டோடி செல்வதால் இன்று முதல் நீ வேம்புலி என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். ஆமா, பாத்தீங்களா, வேம்புலி. நமக்கு இதுக்கு இதோட அண்ணன் வந்து கரும்புலியை காராமாக்கியாச்சு. இப்ப வேம்புலி நம்மளை விட்டு என்னைக்குமே போகாது. அதனால வேம்புலின் என்று வைக்கப்படுகிறது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வேம்புலியோட ஃபைட். வேம்புலி see in the ring பகா. ரிங்க ரோஸ். வேம்புலி என்றால் என்ன அர்த்தம் என்றால் வேகமாக போகிற புலி, அவ்வளவுதான் அர்த்தம். சில பேர் சொல்லுவீங்க வேம்புலி அம்மன் அப்படின்னு சொல்லுவீங்க. கடவுள் பேரும் இருக்கட்டும், அது அம்மா தானே, தாய் தானே, நல்லபடியா நம்மளை கூட்டு போவோம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து வேம்புலி, வேகமா போற குதிரை போட்டிருக்கு பத்தில, அது பறக்கும் குதிரை. ஆனா பறக்கும் குதிரைன்னு வச்சாச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால வேம்புலி அப்படின்னு வச்சிருக்கு. கரும்புலி வேம்புலி அப்படின்ட்டு ஒரு அண்ணன் தம்பி பேரு. இதுக்குதான் இன்னும் மஞ்சக்காட்டு மைனன் தான் பேர் வைக்கணும். இன்னும் பேர் வைக்கல. என்னன்னு? ஆமா, கொரில்லாவே நல்ல பேர் தானே. அத கரிலான்னு சொல்லணுமா இல்ல கரிஷ்மா கபூர்னு சொல்லுமா தெரியல. ரேர் பீஸ்ங்க. இப்போ ரேர் பீஸ். ஆமா, இந்த கலரை நிறுத்தி விட்டாங்க. நீ கேட்டாலும் கிடைக்காதுன்னு. ஆமா, இப்போ அண்ணன்ட்ட மட்டும் தான் இந்தியாவிலே இருக்குது. அப்போ வந்து இந்த வண்டியில என்ன செட்டிங்ஸ் நேற்று பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க, மேப் ஓடிக்கிட்டு இருக்கா. யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காரு. மேப் வச்சாச்சு. இதுக்கு வந்து நேரா ரூட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் பாயிண்ட், இந்த வண்டியில நம்ம வண்டி வாங்கும்போது சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது. ஸோ இதையுமே நான் ஆன்லைன்ல வாங்கி சார்ஜிங் பாயிண்ட்டையும் போட்டேன். 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க. எந்த இருக்கா, ஆன் பண்ணியிருக்கோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். சுவிட்ச் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்துருங்க. ஆஃப் பண்ணிக்கிறோம், ஆன் ஆகிக்கிறோம். ஸோ இதுவும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். அப்புறம் கால் மிதிக்கு அந்த ரெட் கலர் இது இருக்கு இல்லையா, இந்த ஒரு சைடு ஸ்டாண்ட் போட்டோம்னா அது பார்க்குறதுக்கு பண்ணியாச்சு. அப்போ வேம்புலி நல்ல பக்காவாக ரெடி ஆகிட்டாப்புல. இன்னுமே நாங்கள் வந்து ரெடி பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னா இப்போ திருப்பூர் போகிறோம். நாங்கள் பிளான் வந்து ஏபின்னு வச்சுருந்தேன். பிளான் ஏல நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலி ஓசூருக்கு இந்நேரமே போய் ரீச் ஆகிருக்கணும். ஆனால் ஓசூர் வந்து கொஞ்சம் டிலே ஆகி இப்போ நான் திருப்பூர் போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே மைசூர் போயிட்டு அப்புறம் கேரளாக்குள்ளே போகிறதா ஒரு பிளானு. ஸோ நம்ம அந்த பிளானில் இப்போ நம்ம திருப்பூர் போகிறோம். திருப்பூர் வந்து இங்கேருந்து எவ்வளோனே ஒரு 160 கிலோமீட்டர், ஒரு 3 மணி நேரம் வைங்களேன். நாங்கள் இப்போ திருச்சி ஊருக்குள்ளே காவேரி ஆத்தங்கரையில் தான் இருக்கோம். அதான் எங்கள் அண்ணன் சொன்னாப்புல ஆடி பெருக்குக்கும் இங்கே தான் கல்யாணமாய் வருவாங்களாம்ல. ஆனால் இங்கேருந்து நல்லபடியாக ரைடு ஸ்டார்ட் பண்ணி போக போகிறோங்க வேம்புலி. இனிமே என்னோட நீ சேர்ந்து பயணிக்க வாப்புலி. ஓகே ஓகே, அருமையான ரைடு ஸ்டார்டிங். சூப்பராக இருக்குல்ல? உண்மையில நல்லா ஒரு திருச்சி. இப்போ திருச்சி மலைக்கோட்டை எவ்வளோ பக்கத்தில் தெரியுது.
என்ன பாருங்க, இங்கே தான் இருக்கு இந்த பாலத்துக்கு பக்கத்தில். நான் மேலே ஏறி இருக்கேன். எப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி இருக்கேங்க. சின்ன வயசில் இல்லை, தனியாக அப்போல்லாம் கொஞ்சம் அப்பப்போ தனியாக சுற்றுவேன் பார்த்துருங்க. பஸ்ஸில் தான், பைக்கில் கிடையாது. அப்போது வரும்போது மேலே ஏறி இருக்கேன். இப்போ எங்கே போகணும்? லெஃப்ட்டு போகணுமோ? ஸ்ரீரங்கத்துக்கு ரைட்டு, லெஃப்ட்டு போய் அப்படி அப்படியே ஏதோ போயிட்டு போகுது போல இருக்குது. கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டு அவுட்ரு கரூர் போயிட்டு அப்படியே போகுது. இவ்வளோ டிராஃபிக்குள்ளே வந்து மாட்டியாச்சு. வேறு வழி இல்லை. இப்படி தான் பரண்டுக்கிட்டு கொஞ்சம் தேய்ச்சாப்பில் போகணும். இன்னும் பாருங்க, எங்கே இதில் இந்த ஆட்டோ தான் எங்கள் ஊர்லேயும் இருக்குது. திருநெல்வேலியிலையும். அப்புறம் பாண்டிச்சேரியில் பார்க்கலாம், திருநெல்வேலியில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் திருச்சியில் தான் பார்க்க முடியுது. பாருங்கள், ஷேர் ஆட்டோ, இன்னும் 3 வீல் ஆட்டோ. இது போர்ஸ் கம்பெனி, அதாவது டெம்போ கம்பெனியோட ஒரு வண்டி, மினிடர்னு சொல்லுவோம். அதில் பேசஞ்சர் வண்டி போட்டாங்க பார்த்துக்கோங்க. அந்த மினிடர் வண்டி நான் ஆரம்ப காலத்தில் வாங்கி வச்சேன். அதில் தான் லோடு அடித்தோம் நாங்கள். மலரும் நினைவுகள், அருமையான காலங்கள் அதெல்லாம். மினிடர் அப்படி லிவரை இழுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஆஃப் பண்ணும்போதும் ஒரு லிவரை இழுக்கணும், கையெல்லாம் வலிக்கும். அப்படி தான் இருந்தோம். இப்போ பாருங்கள், சூப்பர் அட்வான்ஸ் டெக்னாலஜி வண்டிகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலம்தான் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது, கொண்டு போகிறது என்பது இது பார்த்துக்கலாம். அது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தானே? அதானே சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மலைக்கோட்டை பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவுட்ரு தானா? பைபாஸ், ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தான். இங்கே பாருங்க, ஒரு பெரிய பேர்ட்ஸ் பார்க் இருக்குங்க. இப்போ திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குன்னு ஒரு பெரிய பேர்ட்ஸ் பார்க்கு. அம்மா, அதான் அண்ணன் சொன்னாப்புல பெருசு அப்படின்னுட்டு. ஒரு நாள் வருவோம், ஃபேமிலியாக வந்தாச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் போல இருக்கு பேர்ட்ஸ் பார்க்கு. ஹைவேனா சிங்கிள் ரோடாக இருக்கு. இப்படித்தான் போகுமா? கூகுள் என்ன, அண்ணன் முன்னாடி அண்ணன் போகிறாப்புல இல்லை, அவரும் கரெக்டாக தான் கூப்பிட்டு போவார். கூகுளை பார்க்குறக்கு என்ன, சும்மா அப்படியே புதுசாக மாட்டியிருக்கோம்ல, அப்படி கூகுள் போட்டு மேப் போட்டு போகிறது அப்படியே ஜாலியாக இருக்கும்ல, அதுக்காக போட்டிருக்கோம். மற்றபடி கரூருக்கு ரூட்டு தெரியாமல் இருக்கு. ஒரே ஹைவே தானே, இது கூட தெரியாமையா போவா? கம்ப ரசம் பேட்டை. அப்பா, ரசத்தில் மிகப்பெரிய ரசம் கம்ப ரசமாக இருக்கும். நீ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏன் லைட் அடித்து காட்டுறா? நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே. லைட் அடிச்சு நீ ஓவர்டேக் பண்ணுறது தப்பு. அந்த நேரத்தில் வண்டி ஏற்றாப்புல நிறைய வண்டி வரும்போது ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டு லைட் அடிச்சு வேற காட்டுறாங்க. நம்ம ஓரமாக போகணுமா? ஐயோ, கொடுமை. ஆத்தோரத்துல சாலை போகும் கரூருக்கு தான் இந்த ரோடு போய் சேரும். ஆகா, என்ன அருமையான ரோடு பாருங்க. காவேரி ஆறு சைட்ல போய்கிட்டு இருக்கு, நம்ம பக்கத்துல அப்படியே ஒட்டி ரோடு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் போகுது. இவர அதுவும் 3 லைன் இருக்குது ரயில்வே ட்ராக். 1 2 3 லைன் இருக்கு, பெரிய ட்ராக்கு. அந்த பக்கம் 6, இந்த பக்கம் பாதை. சூப்பரா இருக்குங்க இந்த ரோடு, கரூர் ரோடு. நான் அப்போ வரும்போது இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. 20 வருஷம் ஆச்சு சொல்லியோ, மறந்துடுத்து. இப்போ பார்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கிறது. சுங்கவரி சாலை ஆரம்பம்னு போட்டிருந்துச்சு. NH 81 போட்டிருக்கு. நேஷனல் ஹைவேவா இது? இப்போ கரூர் திருச்சி நேஷனல் ஹைவே. ஆனால் சுங்கவரி சாலைன்னா இப்போ டோல்கேட் ரோடு தானே, சின்னதாக இருக்கு, இவ்வளோதான் இருக்குமா? முக்கொம்பு சுற்றுலா மையம், அந்த 6 சேரும் இல்லையா, அந்த இந்த பக்கம் தான் சுற்றுலா போகலாமா? நான் அந்த ரோட்டில் வந்திருக்கேன். சேலத்துலேருந்து திருச்சி வரும்போது அந்த வழியாக வந்திருக்கேன். முக்கொம்பு சுற்றுலா மையம் இதுதான். ஐயா, இவ்வளோ ஏறி வந்தீங்கன்னா நான் எப்படி போவேன்? இப்படி பாருங்களேன், மனசாச்சு. இவ்வளோ டபுள் ரோடு இருக்குன்றக்கா நல்லா இன்னும் ஏறி வரப்ப. லாரிக்கார கஷ்டப்பட்டு ஏறினாப்புல பஸ்ஸு டபக்குன்னு லாக் பண்ணி விட்டு. இதெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குங்க. அந்த பாருங்க, எவ்வளோ பெரிய கோட்டைச்சோறு. சிவன் கோயில் போல இருக்கு. நல்லா ஹைட்டு. முன்னாடி காலத்தில் பாருங்க இவ்வளோ பெரிய கோட்டைச்சோறு கட்டியிருக்காங்க. கடவுளை காப்பாற்றிருக்காங்க. இப்போ நம்ம மனுஷங்களை காப்பாற்றுறக்கே முடியல போங்க. ஐயா பார்த்து ஏறு. பக்குன்னு இருக்க ஒவ்வொருத்தரை பார்த்தா. பீடு பிரேக்கர் NHAITKTRPL அப்படின்னா என்னன்னு தெரியல. ஆனால் டோல்கேட்டு, சிங்கிள் ரோடுக்கு டோல்கேட்டு. இது கூட கவர்மெண்ட் போட்டு நம்ம மக்கள் போயிட்டு வாங்கப்பான்னு பயன்படுத்துறது கிடையாது. வேற இந்த ரோடு போடுறதுக்கு என்ன செலவாயிட போகுது? இதுக்கும் டோல்கேட் போட்டு காசை வாங்கி
வாவ், ஸ்ரீமத் சுவாமி விவேகானந்தர் பழைய காலத்து பில்டிங். டோல்கேட் வாங்கினானுல ஊர் இல்லாம ஹைவே மாதிரி போகும்னு பார்த்தா ஏகப்பட்ட ஊர் வருதுங்க. எல்லா ஊர்லயும் ஊருக்கு முன்னாடி பின்னாடி பேரிகார்டு வச்சிருக்காங்க. மக்களும் அங்கங்க கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேஃப்டி கிடையாது. இது என்ன அப்படி இருக்கு? டோல்கேட் ரோடுன்னு சொல்லி போட்டிருக்கானுவா, களவாணி போயிடுவா. இது என்னங்க காசு வாங்கினா அது அதுக்கேற்ற மாதிரி பாலங்கள்லாம் போட்டு நம்மளை அப்படியே தனியாக போக வேண்டாமா? நம்ம காசையும் வாங்கிட்டு நம்ம பிரேக் அடிச்சு பேரிகார்டை தாண்டி போறதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? நார்மல் ரோடு தானே. இதை பாருங்க, அங்கங்க எல்லா ஊரோட என்ட்ரன்ஸ்லயும் வெளியிலயும் பேரிகார்டு. இப்படியே பிரேக் அடிச்சு ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டு கேட்ட ஸ்பீடும் போக முடியாது. அப்ப அதுக்கு பேர் என்ன? டோல்கேட் ரோடுங்கிற. எல்லா ஊருக்குள்ளயும் வந்திருக்கு. எல்லா பஸ் வர்றது ஓகே. பஸ் வந்து நின்று தான் போகணும். இது ஒரு பஸ் ஸ்டாண்டு போல இருக்கு. என்ன ஒரு சிறுகமணி ஊராட்சி, அந்த ஊரை தாண்டுறேன். அதுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைபாஸ்ல போறோமே, இது இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? சார் வணக்கம் சார். நம்மளையா கூப்பிட்டாரு? உங்க நிறுத்த சொன்னாரோ? உங்களையா? கோயம்புத்தூருக்கு வந்து 184 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம திருப்பூர் போயிட்டு கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். இன்னும் அங்கிள் ஒரு மாதிரியா பார்க்காரு. ஏன்னா இது என் வண்டி தான், சொந்த காசு போட்டு வாங்கின வண்டி, திருட்டு வண்டி கிடையாது. துடுங்க ஒரு மாதிரி பார்க்காரு. பார்த்துடுங்க, முறைச்சி வண்டியில் எதுவும் போட்டிருக்கா திருட்டு வண்டின்ட்டு? இல்லையே. ஓ, வண்டி வித்தியாசமாக இருந்தாலும் பார்த்தாரோ? ஓ, அப்படி சொல்றியா? எனக்கு தெரியல. பத்திலா இப்படி தான் போகுது வண்டி. பிறகு நாங்கள் 70-50க்கு மேலே போக முடியல. இதுக்கு பேர் டோல்கேட் ரோடு. குழம்ப வச்சுட்டாங்களப்பா. எங்கள் இப்போ பைக்குன்னு ஒரு ரோடு போட்டு வச்சுருக்கணும், அதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் இது காணாமல் போயிடும், இல்லைன்னா மக்கள் ஏறி வருவாங்க. ஐயோ, எப்படி ஹை ஸ்பீடாக போகிறது? ஹை ஸ்பீடாக இல்லை, ஒரு நார்மலாக ஒரு தொட்டு பிரேக் அடிக்காமல் போகிறதுக்கு எப்படி முடியும்? இப்போ நான் இப்படி போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் இவங்க வந்துடுவான். இது எங்களுக்கான ரோடு. இந்த வெள்ளக்கோட்டுக்கு இந்த பக்கம் முடியலையே. முடியலப்பா, முடியல. என்ன எனக்கு முன்னாடி போகுது பத்திலா ஒரு டெம்போ டிராவலரு. அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? மெண்டல்னு போட்டிருக்கு. மெண்டல்னா என்னையே அர்த்தம்? ஏபி வண்டி பார்த்துடுங்க, ஆந்திரா வண்டி மெண்டல்னு போட்டிருக்கு. நான் எப்படா மெண்டல் ஆவிய நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அங்கே போட்டிருக்கு பாருங்க, ஒரே வண்டிக்குள்ள சுற்றி துணியை கட்டி வச்சிருக்காவோ. இந்த ரோட்டில் நடக்கிறவே நிறைய பேர் இது பண்ணிட்டு போக பத்திலா, துணியை கட்டி வச்சு போக பத்திலா. அதான் மெண்டல். அவரும் பார்த்துட்டாரு. இல்ல இது வண்டியா? என்ன லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குற வண்டியாச்சே, இப்படி துணியை கட்டி வச்சீங்கன்னா எப்படி மெண்டல்னு சொல்லாம இருப்போம் நாங்க? ஏன் சொல்ல, நீயே தான் எழுதி வச்சிருக்கிய மெண்டல் அப்படின்ட்டு. ஹலோ மெண்டல், தள்ளிப்போ மெண்டல், நான் ஓவர்டேக் பண்ணணும் மெண்டல். அவரும் ஓவர்டேக் தான் பண்றாப்ல. ஹலோ மெண்டல். காய்ஸ், இந்த வண்டியை பாருங்களேன், இந்த வண்டியோட இதை பாருங்களேன், மெண்டல் எழுதி வச்சிருக்கீங்க. சைட்ல பாருங்க, அவ்வளவு துணியை கட்டி வச்சிருக்கு. அப்ப இவங்களை மெண்டல் தானே சொல்லணும். சைட்ல இவ்வளவு துணியை கட்டி வச்சிருக்காங்க, வண்டியில அவங்களே மெண்டல்னு போட்டிருக்காங்க. என்ன அருமையான நண்பர்கள். அதை பாருங்க, போன் வேற பேசிட்டு ஓட்டுறாரு. அப்ப மெண்டல் தான், கன்ஃபார்ம் மெண்டல். இப்பதான் ஒரு இடத்துல டீ குடிச்சோம் பார்த்துடுங்க. டீ குடிக்கும் போது என்னங்க ரோடு இது, டோல்கேட்லாம் காசு வாங்கி சிங்கிள் ரோடா போட்டு வச்சிருக்காங்க, சேஃப்டி இல்லை, இப்படி பண்ணியிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தின்னுட்டு அதனால குடிச்சிட்டு திட்டிட்டு அந்த இடத்துல அப்படியே திட்டிட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நானும் செஞ்சுக்கணும்.
அடுத்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டினோன்னா ஒரு டோல்கேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 வே லைனுங்க. அருமை அருமை. இதே இதுக்கு திருச்சி வரைக்கும் போட்டிருக்கலாம்ல, ஆனால் ஏன் போட முடியலன்னு தெரியல. ரீசன் யாராக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு கொள்றேன். இப்போ வந்து வண்டி 100-110 போயிட்டு இருக்கு. சிங்கிள் ரோடுங்கும் போது நமக்கு, அதாவது சிங்கிளா செப்பரேட் ரோடு, 4 வழிச்சாலையா இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு ஓரமாக போயிட்டே இருக்கலாம். ஏத்தால போறவன் ஏத்தால அங்கே போயிட்டு இருப்பான். இதுதானே நல்லா இருக்கும். என்ன இந்த ஹைவே கரூருக்குள்ள போகும்னு நினைச்சேங்க, கரூருக்குள்ள போவே இல்லை. நானும் ஒரு ஹைவே பாலம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கரூருக்குள்ள போகணும்னா ஒண்ணுமே வரல. இந்த ஒரு கரூரை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ 4 வே லைனாவே போயிட்டு இருக்கு. அது பொட்டல் கோயம்புத்தூர் வந்து 113 கிலோமீட்டர், திருப்பூர் 77 கிலோமீட்டர். இப்போ நம்ம திருப்பூர் தான் போறோம். 77 கிலோமீட்டராங்க. சார்ஜ் குறைஞ்சி போச்சு இப்போ கோப்ரோவில், அதனால அப்படியே சார்ஜ் போட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு படத்துல கார்த்திக்கும் கவுண்டமணியும் ஒரு கல்யாண வீட்டில் மாட்டிக்கிடுவாங்க. அதில் பிடிச்சி வச்சுக்கிட்டு கவுண்டமணிகிட்ட போய் எந்த ஊர்யா அப்படின்னு, வெள்ளாங்கோயில்ரா, வீரமுத்து கவுண்டர் பேரண்டா அப்படின்னு. அந்த வெள்ளாங்கோயில் வந்துருச்சு. வெள்ளக்கோயிலா இங்கதான் இருக்கு, வெள்ளக்கோயில். வெள்ளக்கோயில். நல்ல வெயிலுங்க. வெயிலில் அப்படியே டீ ஹைட்ரேட் ஆகுது. டீ ஹைட்ரேட் அதாவது நீர் சத்து குறையுது நம்மளுடைய உடம்புல இருந்து. இந்த இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு கரும்புலி ஓட்டுற மாதிரி தாங்க இருக்கு இன்னைக்கெல்லாம். நேற்று கூட அந்த அளவுக்கு தோணலை. அதில் மேப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் கரும்புலி ஓட்டினா இப்படி தான் எனக்கு ஃபீலிங் இருக்கும். அதே ஃபீலிங் தான் இங்கே இருக்குது இப்போ. இது வண்டியோட டிஸ்பிளே வந்து கீழே இருக்கிறதுனால நல்ல ஓரளவு அந்த கெத்தா இல்லை, டூரிங் வண்டி ஓட்டுறேன்ற மாதிரி. மருகோ மருகோ மருகடி, ஜோருகோ ஜோருகோ ஜோரு கடி. மத்தியான வெயிலில் இளையராஜா தான் நம்மளுக்கு அப்படியே பூஸ்ட் கொடுக்குறாப்புல, பூஸ்ட். ஆமாம், சில பாட்டுகள்லாம் அப்படியே சும்மா அப்படியே கட்டி பிடிச்சா காலம் மாதிரி இருக்குமா, அப்படியே வெயிலுக்கு இதமாக இருக்கு. நல்லா சாப்பிட்றாங்கங்க நம்ம இந்த கொங்கு மண்டலம். இப்போ நம்ம ஆக்சுவலி கொங்கு மண்டலத்துக்குள்ளே வந்தாச்சு. இவ்வளோங்களாம் சாப்பாட்டு சூப்பராக அனுபவிச்சு சாப்பிட்றாங்க. உண்மையில அந்த சாப்பாட்டுக்காக மறுபடியும் கொங்கு மண்டலம் வர்றேன் நான். பட்டாக்ஸ் வலிக்குது. அப்படியே ஒரு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கோம். அந்த டீ குடித்த இடத்துல இருந்து எங்கேயுமே நிற்கல, ஒரு ஸ்டாப் கூட போடல, சும்மா ஒரு பிரேக்கு கூட போடல. ஒரு 2 நிமிஷம் பிரேக், 1 நிமிஷம் பிரேக் கூட போடல. வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே போயிடுவோமா? ஆமாம், ஒரு அரை மணி நேரம் காட்டுது கூகுள். 25 கிலோமீட்டர், டர்ன் ரைட். இங்கே பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் மலை மேலே இருக்கே பெருசா, காங்கேயம் தாண்டி. சிவன் மலையா, சிவன் மலையா முருகன் மலையா? முருகரா இல்லையா? முருகன் மலையை தானே போட்டிருக்கணும். இது என்ன மலைன்னு தெரியலையே எனக்கு. படிக்கட்டுலாம் இருக்குது, பெரிய படிக்கட்டுலாம் இருக்குது. ஒருவேளை யாருக்கும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ பையன் மலை மேலே அப்பா எப்படி உட்கார முடியும்? ஒருவேளை அப்பா பையனுக்கு முன்னாடி அப்பா வந்து உட்காந்துக்கிட்டாரோ? அதனால சிவன் கோயிலா முருகன் கோயிலான்னு சொல்லுங்க. யூ ஹேவ் அரைவ்டு ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மோகன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நம்ம மோகன் ஐயா யாருமே இல்லை போல இருக்க. ஓ ஓ அண்ணே எங்கே இருக்கேங்க? வீட்டுக்கு போயிட்டாப்ல. எங்க வரலையா? அன்ஃபார்ச்சுனேட்டாக மோகன் டான் வந்து ஷூட்டிங் போயிருக்காரான். ஷூட்டிங் இல்லை, ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கேயோ போயிருக்காப்லையா. ஆனால் ஷூட்டிங் ஏரியாவுக்கு தான் போயிருக்காப்புல, பொள்ளாச்சி பக்கம். வந்துட்டுருக்கேன்டா அப்படின்னாரு. நான் சரி நான் வேறு ஒரு இடம் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, எல்லா பசங்களும் நம்ம தெரிஞ்ச ஆளுங்களா பார்த்துட்டு வர்றாங்க. வண்டி சூப்பராக இருக்குன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தத்தா போங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ணும். மணி என்ன வச்சுன்னா 12:57, 1 மணி ஆகுதுன்னு வைங்களேன். 1 மணி. இப்போது நம்ம அன்பு அண்ணன், திருப்பூர் அன்பு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து டானை பார்க்க வந்துடலாம் அப்படின்னு பிளான் மாற்றிட்டு இப்படி வரேன். அண்ணனை காணோம். வந்துட்டாப்லையா அதை காணுமே.
இப்போ என்னென்னா இந்த அவரோட வீடு திருப்பூருக்கு அந்த பக்கம் இருக்குது, அதுதான் டாஸ்க்கு. இப்போ இங்கே இருந்து போய் அந்த முழு திருப்பூரை சுற்றி தாண்டி அந்த பக்கம் போகணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்துலல, அதனால் நோயாளிகள் கஷ்டமாக சாப்பாடு இல்லை வழி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்னதானம், தானத்திலே சிறந்த தானம் மத்தியானம், சாரி அன்னதானம், தப்பாக சொல்லிட்டேன் பற்றியில். ரீல்ஸ் பைத்தியமாக ஆகிட்டேன் போங்க. ரீல்ஸ் இப்போ அப்படி தான் வருது. தானத்திலே சிறந்த தானம் மத்தியானம். சொத்தை தின்னுட்டு நல்லா உறங்குற அந்த நேரம் இருக்குது பாருங்களா, ஐயோ ஐயோ அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவோம். என்ன பாருங்க, ட்ரெயின் போகுது பற்றிலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே கேட்டை தாண்டி அப்படியே ஓரமாக வந்தாச்சு. சைடில் நமக்கு ட்ரெயின் போகுது அழகா, ஏதோ ஸ்பெஷல் ட்ரெயின் மாதிரி இருக்குது, நல்லா புத்தம் புதுசாக அழகா. லோக்கல் ட்ரெயின் தானே வரும்ல. இன்னையோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தாச்சுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இன்னைக்கு திருப்பூரில். மதிய சாப்பாட்டுக்கு வந்திருக்க இடத்த பற்றிலாம், சோத்து கடை வரியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க போகிறாரு. ப்ரோ கொண்ட வச்ச வண்டி எங்கே ப்ரோ இருக்கு? ஏன் வண்டி எப்படி விட்டுருந்தாங்க, எங்கெங்க விடுறது? நான் உங்கள் வண்டியை காட்டிக்கிட்டு இருக்கேன், கொண்ட வச்ச வண்டியை. பா டெல்லிக்கு போய் செவப்பாயிட்டீங்களங்க குளிரில். என்ன செவப்பாயிட்டியா? செவிந்திய மாதிரிலாம் இருக்கிய, சூப்பராக இருக்கா? அப்படியா ஓட்டி பார்க்குறீங்களா? அப்படியே போயிடலாமா? இன்னும் கெத்தாக்கணும், நிறைய ஐட்டம்லாம் போடணும், போட்ட பிறகு தான் தெரியும். இப்போ தான் காயல் மாதிரி இருக்குண்ணே பத்தில. ஓகே ஃபினிஷ். டொட்டனை பார், யோகா அரைவிடு ஃபினிஷ்டு. இன்னும் பெட்டி கட்டிலாம் போட்டால் ஜம்முன்னு ஆகிடும். அது 10,000 ரூபாங்க டேங்க்கு போட்டுறதுக்கு. என்னங்க வேற ஏதோ போட்டுற மாதிரி இருக்கு. வண்டியை தடவி பார்க்குறாருங்க. என் பொண்டாட்டியை தடவாதீங்க, என் பொண்டாட்டி தடவாதீங்க. நம்ம தொட்டு தான் பார்க்குறீங்கண்ணே. ஓ இந்த மாதிரி வண்டியா? வாங்கி சேர்ந்து போவோம், வண்டியை போட்டு. ஓ அதுவும் அதே தானே. நாங்கள் வண்டியை மாற்ற சொல்லிட்டு இருக்கோம் இவர்கிட்ட. ஆல் இண்டியா எப்படி இருந்துச்சு உங்கள் டூரு? சும்மா அப்படியே சோலோவாக 2500 கிலோமீட்டர் வருங்க. 1500 தான் இவர் வந்தார் கூட, மீதி 7500 கிலோமீட்டர். 7500 கிலோமீட்டர், 6000 கிலோமீட்டர் சோலோவாக வந்திருக்கிய. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம் டெல்லி நான் தான் ரெஸ்ட். ஓகே கைஸ், வந்தாச்சு சோறு திங்கிற இடத்துக்கு. சோறு போட்டால் சொர்க்கமியா. இது என்ன சாப்பாடு? அதான் பெஸ்ட்டு. என்னென்ன சாப்பாடு? அரிசியும் பருப்பு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாப்பாடு, கொங்கு மண்டல ஸ்பெஷல் சாப்பாடு. அரிசியும் பருப்பும். அரிசியும் பருப்பு வேற அரிசியும் பருப்பும். அக்கா என்ன வேற என்னக்கா வச்சிருக்கீங்க? தக்காளியா? குடல் குழம்பு. வா வேற லெவல். நான்வெஜ் இருக்கு. ஆமா வெஜ்ஜை போட்டு சாப்பிடுறீங்கன்னு பார்த்தேன். அதுக்குள்ள கிழங்கு. இதுதான் மெயின். இது அந்த கிழங்கு என்ன? இந்த அப்பளம் கிழங்கு. ஊறுகாய் ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. ஆமா இந்த 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 அப்படியா? ஆமா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா தான் இது உணர்த்தியா இருக்கு. அது இறால் ஊறுகாய். இறால் ஊறுகாய். இங்க செஞ்சு. இது என்ன தொக்கு? தக்காளி தொக்கு செஞ்சது. தக்காளி தொக்கு செஞ்சது. ஆமா இது அப்பளமும் செஞ்சது. செஞ்சது. இது இத வந்து அக்கா வந்து எனக்கு 2வது தடவை தராங்க. எங்க முத தடவை எங்க தந்தீங்க? மலேசியால. அப்பா அடிச்சிருக்கு. மலேசியாவுல இதே அரிசியும் பருப்பும் அப்போ 26வது மாடியில உட்காந்து சாப்பிட்டேங்க. இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சமைச்சிங்களா? ஆமா சொந்தக்கார வீடு இருக்கு அங்க. ஆமா அங்கதான் இருந்தாப்ல. செம சூப்பர். இப்போ நானும் சென்னையில இது வரைக்கும் அரிசி பருப்பு சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்க. திட்டாதீங்க எதுவும், நான் ரொம்ப ஓவர் ஆய்ப்பு கொடுத்துட்டேன்ட்டு. நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்கு. நான் வந்து நிறையவே சாப்பிட்டுருக்கேன். பருப்பு சாதம். பருப்பு சாதம் இல்லை, இதுக்கு உங்க பேர் வந்து அரிசி பருப்பு. பருப்பு சாதம் அரிசி. இவங்க வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி வழிப்போக்கர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் போனீங்கன்னா டக்குன்னு அவங்க வந்து குக்கர்ல போட்டு எடுத்து. ஏன் விரும்பி கேட்டீங்க நீங்க? ஆமா நான் தான் கேட்டேன்னா. நான் சிக்கன் மட்டும் தான் எடுக்கிற ஆசைப்பட்டேன். அதுதான் சாப்பிட்டு நடக்குமே. அரிசியும் பருப்பும் உண்மையில அரிசியும் பருப்பு வாசனையும் சூப்பரா இருக்குங்க. குடல் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படி சொல்லுவோம். உண்மையில நல்லா இருக்கு.
அதுக்கு அப்பளம் ஊறுகாய் சின்ன சின்ன ஐட்டங்களாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன், இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. கடைசி தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். அப்படியா? அது இன்னும் நல்லா இருக்கும். அதையும் ஊற்றிடுவோம், ட்ரை பண்ணிடுவோம். எல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், அன்பண்ண வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கதை பேசிட்டு அதனால் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னா அவினாசி பக்கம் வந்திருக்கேன். அவினாசி ஹைவேக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து லெஃப்ட் திரும்பி அப்படியே கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூரில் 2-3 கடைகள் பார்த்து வச்சுருக்க பார்த்துடுங்க. ஜாமான் வாங்குறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு எல்லாத்தையும் வாங்குறதுக்கு என்னென்ன வாங்குறேன் அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக இருக்கட்டும், சரியா? ஒரு சில பொருட்கள் தான் வாங்குவேன், ரொம்ப ஒன்றும் கிடையாது. சஸ்பென்ஸாக இருக்கட்டும். நான் மொத்தமாக வண்டி எல்லாத்தையும் மாட்டினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோங்கிற மாதிரி போடுறேன். இப்போ ட்ராவல் மட்டும் பண்ணுறதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் இப்போ ஜாமான் வாங்குறது, டிராஃபிக்கில் போகிறது இதுதான் இருக்கும். பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் நாளைக்கு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரைடுக்கே இருந்து நம்ம மைசூர் போகிறதும் ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், சரியா? பாய்.